Okay. So how was day one? எப்படி பண்ணீங்க? முடிச்சிட்டீங்களா? முடிக்க முடிஞ்சதா? Completed? Good. Good, good, good. அவ்வளோதான். இதுல என்ன கொஸ்டின் வந்தாலும் எழுதிருவீங்க. பார்ப்போம். டெஸ்ட்ல பார்ப்போம். ஓகே. ரைட். எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் நான் கொஞ்சம் முடிக்கல. அதுவும் வில் பிக் இட் அப். சரிங்களா? இந்த கிளாஸ்ல இருந்து. 2 minutes will start. Is there anything in the meantime உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? நான் முடிச்ச டாபிக்ல டவுட்ஸ் ஆர் எனி questions regarding films or anything preparation சைட்லனாலும் கேட்கலாம். In the meantime. Okay. இல்லையா? ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க ஐடியா. ஃபேக்ட்ஸை பார்க்காதீங்க. ஃபேக்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லாஜிக்கல் அசம்ஷன் ஆர் அந்த ஃபேக்ட்ஸுக்கு பின்னாடி there should be சம்திங் எல்ஸ், சம் கனெக்டிங் டாட்ஸ் இருக்கும். அப்படி நீங்கள் படிச்சீங்கன்னா மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். மெமரி ஒர்க்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் எப்படின்னா, நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் மெட்டஃபரா. லைப்ரரியில் கொண்டு போய் புக் வைக்கிற மாதிரி தான். கொண்டு போய் அந்த புக்கை அப்படியே வச்சுட்டு வந்து திரும்ப எடுக்கணும்னா நடக்காது. நீங்கள் அந்த புக்கை வச்சுட்டு மேபி அந்த பக்கத்தில் ஒருத்தன்ட்ட இருந்துட்டு நான் புக்கு வச்சிருக்கேன்னு சொல்லலாம். இல்லை இந்த புக்கு அந்த புக்கு ஒரே மாதிரி இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம். எனிதிங் லைக் தட், எனி ரேண்டம் அசோசியேஷன் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணீங்கன்னா தான் அது ரெக்கவர் ஆகும். ரைட்டா? நீங்கள் நிமானிக்ஸ் வச்சுக்கலாம். இல்லையா, சில இடத்துல இந்த மாதிரி வந்தால் ஏழு ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் படிக்கலாம். அண்ட் ஒரு லெவலுக்கு தான் நம்மளால ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் அசியூமிங் யூபிஎஸ்சியில் ரொம்ப ஃபேக்ட் பேஸ்டாக போக மாட்டாங்க. தேர் இஸ் சம் லாஜிக் பிஹைண்ட் ஆல் ஃபேக்ட்ஸ். எனி ஃபேக்ட்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். நேற்று கிளாஸில் கூட உங்களுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதை நான் பிரேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ரைட்டா? சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் வந்து இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஃபேக்டா வச்சு அது அது புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபேக்ட்ஸ் அப்படின்னு மாற்ற இடம் வந்து ஹிஸ்ட்ரி. அது மட்டும்தான் இருக்கிறதுலே எல்லாத்துக்கும் பெரிய கன்சர்ன், இன்க்ளூடிங் மை செல்ஃப். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரி தான் இருக்கலே டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு, அன்லஸ் நீங்க ஹிஸ்ட்ரி ஆப்ஷன்ல இருந்து வர்றீங்க, இல்ல ஹிஸ்ட்ரி தான் உங்க ஸ்ட்ராங் ஏரியாவா இல்லாத வர. ஸோ அது நம்ம பார்த்துக்கலாம். அது ஃபேக்ட்ஸ்க்கு ரஃப்லி ஒரு 20% தான் வெயிட்டேஜ். ரைட்டா? ராஜலட்சுமி புரிஞ்சுதுங்களா? அண்ட் உங்களுக்கு அடுத்த ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற பெரிய பிரச்சனை வர்றது எங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். பட் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் இன்டர்லிங்க் பண்ணி படிச்சீங்க, ஃபேக்ட்ஸுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி படிக்கிறீங்க, இல்லை ஒரு சின்ன பிரீஃபிங் அந்த மாதிரி இருக்கிறதோட படிச்சீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வில் கெட் ஈஸியர். இஸ் இட் கிளியர்? ஓகே, ஒரு நிமிஷம்.
திங்க் வில் ஸ்டார்ட். ஓகே. ஸோ ஓவரால் உங்களுக்கு டே ஒன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டட் அண்ட் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் இட், ரைட்? எனிபடி ஹேஸ் எனி கன்சர்ன்ஸ் வித் ரிகார்ட் டு இட்? உங்களுக்கு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறதுல, இல்லை கண்டென்ட் டெலிவரி ஆனதில், இல்லை இந்த ஷெட்யூலோட அலைன் ஆகி இருக்கிறதுல? ஓகே. வாட் இட் டஸ் இஸ் தட் உங்களுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுக்கும்போது யூ ஹாவ் பர்பஸ், யூ ஹாவ் டிசிப்ளின், உங்களுக்கு காம்படிஷன் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது, ரைட்டா? அண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாமல் சைட் பை சைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதே டாப்பிக்கை நீங்கள் எடுத்து நீங்களாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு புஷ் அப்படிங்கிறது சில பேருக்கு நேச்சுரலாக வரும், நிறைய பேருக்கு வராது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை தான் திரும்பவும் நான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன். நான் கெட்டிங் இன் டு த டாபிக், நம்ம லாஸ்ட்டாக பார்த்த டாபிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்துருந்தோம், கரெக்டாக? கிளாஸ் இந்த வின்ஸ், ஃபெரல் சைக்கிள், ஃபெரல் செல், ஹார்ட்லி செல், போலார் செல் இப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். தென் டைப்ஸ் ஆஃப் வின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், ரைட்டா? அந்த ஃபோன் விண்டு, வேலி பிரீஸு, மவுண்டன் பிரீஸு, சி பிரீஸு, லேண்ட் பிரீஸு, இதெல்லாம் தான் மெயினாக பிரச்சனையாக இருக்கும். அது நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரெஷர் சிஸ்டம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லாஸ்ட்டில் நடத்தியிருந்தேன். பட் இது எல்லாமே உங்களுக்கு கன்வென்ஷனலாக நடத்திடுவாங்க. அந்த கன்வென்ஷனலாக நடத்துகிற ஏரியாஸில் நான் அதிகமாக உள்ளே போக மாட்டேன். எது கொஞ்சம் அன்கன்வென்ஷனல், எது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அங்கே தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்காது, நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படிங்கிறதுல மட்டும் நேற்று அது பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ நம்ம ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இருந்து பார்க்கலாம். ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் முடிச்சிட்டிங்களா? நான் டாப்பிக்காக கொடுத்துருந்தேன், ரைட்டா? இப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷனாகவே எடுத்துகிட்டு போயிடலாம். யாரெல்லாம் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் முடிக்கல? முடிக்காதவங்க ஒன்று. நாட் கம்ப்ளீட்டட், வெரி குட். நாட் அன் இஷ்யூ. as long as you tell me there is nothing, எதுவுமே இஷ்யூ கிடையாது. ஓகே. தட் சாப்டர் ஒன்று ஸ்பெண்டிங், எதிர்பார்த்தது தான். சரியா? சரி, ரைட். இப்போ ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் போயிடலாம். ஓகே. ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் வாட்டர் அப்படிங்கிறது கிளைமேட்டுக்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. ரைட். ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று உங்களுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் வாட்டர், வாட்டரோட ஒரு ப்ராப்பர்ட்டி, முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசியிருந்தோம். என்னன்னு சொல்ல முடியுமா? ஸ்பெசிஃபிக் ஹீட். வாட்டரால அதிகமான ஹீட்டை தனக்குள்ள அடக்கிக்க முடியும், அது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர். இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் வாட்டர்ல இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து வாட்டரை வந்து அவ்வளோ ஒரு யுனிக்கான ஒரு இதாக மாற்றிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சார்ந்து ஒரு கிளைமேட் அண்ட் மொத்த பிளானட்டோட இதுவுமே சார்ந்துதான் இருக்குது. வாட்டர் சைக்கிள் ஆஸ் சச் இஸ் வெரி சிம்பிள். ஓகே. நீர் ஆவியாகும், ஆவியாகிறது கிளவுட் ஆகும், கிளவுடாக இருக்கிறது வந்து கீழே வரும். இதில் ஒரு யூனிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னொன்று ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிங்கன்னா, ஒரே இடத்துல ஒரே டைமில் வாட்டர் மட்டும்தான் சாலிடாகவும் இருக்கும், லிக்விடாகவும் இருக்கும், வேப்பராகவும் இருக்கும், கரெக்டாக? காற்றில் ஈரப்பதமாகவும் வேப்பர் இருக்கும், ஐஸாவும் இருக்கும், பக்கத்துலேயே தண்ணியும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வேற எதாவது கொண்டு வரணும், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி சுச்சுவேஷன் தேவை. ரொம்ப காமன் டெம்பரேச்சரில் அப்படி பார்க்க முடியாது, இருக்கலாம். சரியா? இது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இந்த மாதிரிலாம். இதெல்லாம் வாட்டரோட ரொம்ப யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸ். இப்படி அடிக்கிட்டே போகலாம். வாட்டர் மட்டுமே யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு எடுத்தா படிச்சுட்டே போகலாம். இதை கொஸ்டினாக யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. வாட்டரோட டை எலக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து கிரே ஏரியாஸ், பட் கொஸ்டினாக வரக்கூடியது, ரைட்டா? சரி, இப்படி இந்த வாட்டர் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது தட் இஸ் கால்ட் அஸ் வாட்டர் வேப்பர். அது 0 to 4% இருக்கும், ரைட்டா? இந்த வாட்டர் வேப்பர் அட்மாஸ்பியர்ல மெஷர் பண்ற டிவைஸ் பேரு ஹைக்ரோமீட்டர். ஹைக்ரோமீட்டர், ஓகேவா? ஹியூமிடிட்டி மெஷர் பண்றது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வெட் பல்ப் டெம்பரேச்சர் அதுவும் இருக்கு. பட் ஜென்ரலா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி ஹைக்ரோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு இதான் மீனிங், ஓகேவா? வாட்டர் வேப்பர் ஆல்சோ ஹேஸ் அ ப்ராப்பர்ட்டி டு ட்ராப் ஹீட், ரைட்டா? வாட்டர் வேப்பரால இன்கமிங் ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ண முடியும், அவுட் கோயிங் ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் அந்த இன்கமிங் ரேடியேஷன் அப்சர்வ் பண்றது வந்து லேட்டன் ஹீட்டாவோ இல்லை ஸ்பெசிஃபிக் ஹீட்டாவோ அது வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும், ரைட்டா? சரி, இப்போ ஹியூமிடிட்டிக்கு வருவோம். அப்சல்யூட் ஹியூமிடிட்டிக்கும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ்.
அப்சல்யூட்னா லைக் ஹவு மச் இட் கேன் அந்த மாய்ஸ்சர் எவ்வளோ மேக்ஸிமமா அதை கண்டெயின் பண்ண முடியுமோ அது அப்சல்யூட். அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம்ல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது ரிலேட்டிவ். எவ்வளோ மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ண முடியும்னா அது அப்சல்யூட் ஆகாது இல்ல? அதுதான் அப்சல்யூட். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சார் ஒரு யூனிட் வால்யூம் ஆஃப் ஏர்ல வந்து எவ்வளவு வந்து நம்மளால வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அதுதான் வந்து அப்சல்யூட்டா இருக்கும் சார். அதே இது ரிலேட்டிவ் வந்து அந்த மேக்ஸிமம் சேச்சுரேஷன் வந்து அந்த யாரால இல்ல எவ்வளவு ஹோல்டு பண்ண முடியும் அதை வச்சு நம்ம ரெண்டுத்துக்கும் இப்ப ரிலேட்டிவ். நீங்க சொன்னதுக்கே வித்தியாசம் இல்லை. ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கு. ஒரு யூனிட் ஏர்ல எவ்வளவு ஹோல்ட் பண்ண முடியும் அப்சல்யூட் சார். அதே காத்துல வந்து எவ்வளவு ஹோல்ட் பண்ண முடியும் அது ஆமா ரிலேட்டிவ் சார், சார். இது நீங்க வந்து சொல்றது யூனிட் வால்யூம்ல வால்யூம் நம்ம மெஷர் பண்ணுவோம், அது பெர்சன்டேஜ்ல மெஷர் பண்ணுவோம். டசன்ட் மேக் எனி சென்ஸ். எனக்கு நான் உங்கள்ட்ட ரொம்ப ப்ராக்டிக்கலா கேள்வி கேட்கிறேன். நீங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸா பதில் சொல்றீங்க. அப்சல்யூட் வந்து ஒரு டைம்ல எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணா அது அப்சல்யூட். ரிலேட்டிவ் வந்து எக்ஸாக்ட்லி. டெம்பரேச்சர் அதை பொறுத்து வந்து இருக்கு சார். இல்ல, ஃபர்ஸ்ட் கரெக்ட், செகண்ட் தப்பு. திங்க் ஆஃப் இட் லைக் உங்க முன்னாடி ஒரு டம்ளர் வச்சிருக்கேன். இந்த டம்ளர்ல எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா அது அப்சல்யூட். சரியா? 5 ml தான் சார் இருக்கு இதுல தண்ணி அப்படின்னா அப்சல்யூட். ரைட்டா? நவ் யூ டாக் அபவுட் ரிலேட்டிவ் அப்படின்னா அந்த டம்ளரால எவ்வளவு முடியும் அதுல எவ்வளவு இருக்கு. புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா? நீங்க படிச்சதெல்லாம் படிச்சீங்க, ஆனா காம்ப்ளெக்ஸா படிச்சு வச்சிட்டீங்க. சிம்பிளா அதை நீங்க எடுத்துக்கு மாத்தவே கிடையாது. ரொம்ப போட்டு குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க. இப்போ ஒரு டம்ளர் இருக்கு. இந்த டம்ளர்ல நான் இப்போ ஒரு 50 ml தண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இந்த டம்ளர் ஃபுல்லா ஹாஃபா எப்படி சொல்ல முடியும் உங்களால? சொல்ல முடியுமா? டம்ளர் ரொம்பிருச்சா இல்லையா? டம்ளர்ல கால்வாசி இருக்கா? இந்த டம்ளர்ல இன்னொரு தண்ணி ஊத்த முடியுமா? இப்படி சொல்ல முடியுமா? இஃப் டம்ளர் இஸ் அ ப்ராப்ளம், உங்களுக்கு ஒரு பாட்டிலா இமேஜின் பண்ணிக்கோங்க. நவ் இஃப் ஐ சே 100 ml பாட்டில், அதுல 50 ml ரொப்பி இருக்கேன் அப்படின்னா யூ கேன் சே 50% இருக்கு, இன்னும் 50% இதுல ரொப்பலான்னு. டிஃபரன்ஸ் புரியுதா? அப்சல்யூட்டுக்கும் ரிலேட்டிவுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? நீங்க சொன்ன டெஃபினேஷன்ல இருக்கக்கூடிய தப்பு என்னன்னு புரியுதா? ஓகே. ஏன் அது வால்யூம்ல இருக்கு, ஏன் அது பர்சன்டேஜ்ல இருக்குன்றது இப்ப புரியுதா? இது புரிஞ்சாதான் உங்களுக்கு அதுல இருந்து கேட்கக்கூடிய நுட்பமான கேள்விகளை ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, சரி. அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அர்த் ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கும். எஸ் ஆர் நோ? எல்லா பிளேஸ்லயும் ஒரே மாதிரி இருக்கும். ஒய்? ஏன்னா வாட்டர் வேப்பர் வேறையா இருக்கும். ரைட்டா? எவ்வளோ தண்ணி வாட்டர் வேப்பர் அதில் இருக்கோ அவ்வளோதான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் எவ்வளோ இது இருக்கு டெம்பரேச்சரை வச்சு இதுக்குள்ளே வரவே வராது. சரியா? இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு ஒரு ஃபிக்ஸட் குவான்டிட்டி, ரொம்ப மாறாது. ஓகேவா? அப்சல்யூட் ஹியூமிடிட்டி ஓஷன்ஸ்ல அதிகமாக இருக்கும். எஸ் ஆர் நோ? ஓஷன்ஸ் கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய வாட்டர் வேப்பர் இருக்கு. சிம்பிள் as தட். கிளியர்? அவ்வளோதான். ஓகே. நவ் யூ கம் டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. வாட் இஸ் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி நான் சொல்லியிருந்தேன். வாட்டர் வேப்பர், அதாவது இந்த டம்ளர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜ் மேக்ஸிமம் எவ்வளோ வச்சுக்க முடியும், அதில் இப்போ எவ்வளோ இருக்கு. ரைட்டா? அப்போ அது 50%, 30% அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதுதான் டெம்பரேச்சரை வச்சு ஹெல்ப் பண்ண முடியும். ரைட்டா? ஹவு டஸ் டெம்பரேச்சர் இங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ அந்த பாட்டில் வந்து 100 ml 50 ml இருக்கு. நான் இந்த 100 ml பாட்டிலை இன்னும் பெருசாக்கிடுறேன், இழுத்து பிடிச்சிடுறேன் அப்படின்னா அது 200 ml பாட்டிலா மாறிடுது. இப்போ தண்ணி எவ்வளோ இருக்கு? 25% ஆயிடும். புரியுதா? ஸோ டெம்பரேச்சர் வில் அஃபெக்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. கிளியர்? அப்போ அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது வர்றதா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இஸ் இட் கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸோ இதான் சேச்சுரேஷன், சேச்சுரேட்டட், இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் உள்ள வர்றது. ஓகே, கான்செப்ட் கிளியரா? நேற்று ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த ஃபவுண்டேஷன் மாதிரி எனக்கு இது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் இது உங்களுக்கு உண்மையிலேயே டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் ப்ரிப்பரேஷன் ரொம்ப லேக்காக இருக்குது. அண்ட் இட் கிவ்ஸ் ஆல் த மோர் ரீசன் டு அட்டன் திஸ் கிளாஸ். சரியா? நீங்கள் இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ் எக்ஸாமில். இது இல்லாமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறத ரொம்ப ஒரு அது நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். கிளியரா? ஸோ அதில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க.
தென் இப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்னென்ன காரணங்களுக்காக சேஞ்ச் ஆகலாம்? ஒன்று, அதிகமாக மாய்ஸ்சர் அட்மாஸ்பியரில் ஆட் ஆச்சுன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாகும். டெம்பரேச்சர் வேரி ஆனாலும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாகும். டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறத பர்சன்டேஜாக தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஓகே, சரி. இப்போ டியூ பாயிண்ட்டுக்குள்ளே வருவோம். டியூ பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த காத்துல மேக்ஸிமம் எவ்வளோ அதாவது அந்த ஃபுல் கெப்பாசிட்டி 100% அப்படிங்கிறது ரீச் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டியூ பாயிண்ட். சரியா? இந்த டியூ பாயிண்ட் அப்படிங்கிறது, இந்த டியூ எப்போ நம்ம பார்ப்போம்? பகல்ல டியூ பார்க்க முடியுமா? ஐ மீன் டியூ ஃபார்மேஷன் நடக்குமா? பெருசா நடக்காது. ஏர்லி மார்னிங் ஆர் நைட்டு. ஏர்லி மார்னிங் கிடையாது, நைட்ல இருந்து ஃபுல்லா நடந்துட்டு இருக்கும். நம்ம பார்க்கறது ஏர்லி மார்னிங். சரியா? என்ன ரீசன் அப்படின்னா, டெம்பரேச்சர் டிராப் ஆகிட்டே இருக்கு, சேர்த்து வச்ச மாய்ஸ்சருக்கு அது ஆல்மோஸ்ட் ஃபுல் கெப்பாசிட்டி. இதுக்கு மேல அந்த காத்தால மாய்ஸ்சரை வச்சுக்க முடியாது. அதனால அது எங்க கீழே போட முடியுமோ அங்க கீழே போட்டுருது. ரைட்டா? அது உங்களுக்கு மழையா பிரிசிபிடேஷனா கிடையாது, இட் இஸ் டியூ. அது அங்க எந்த இடத்துல இருக்கோ அங்கேயே அப்படியே விட்டுருது. ஓகேவா? அவ்வளவுதான். அதுல ஏன் சார் கீழே மட்டும் இருக்கு, மேல அப்ப டியூ ஃபார்மேஷன் வராதா அப்படின்னா, இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டென்சிட்டி. வாட்டர் வேப்பர் இருக்கிற ஏர் ஹெவியா இருக்கும். ஸோ அதிகமான வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது தரைப்பகுதிக்கு கிட்ட தான் இருக்கும். அதனால கீழே தான் அதிகமா சீக்கிரமா ஃபார்ம் ஆகும். அதனால கீழே டெபாசிட் பண்ணிடும். இஸ் இட் கிளியர்? டியூ பாயிண்ட் புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்களா டியூ பாயிண்ட்? ரைட். டியூ பாயிண்ட்டுக்கு அடுத்து நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறேன். ஏன்னா இன்னையோட கிளாஸில் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே நான் ஆல்ரெடி வீடியோவை போட்டேன். நீங்கள் இந்த வீடியோவை மெயினாக பார்த்தீங்கனாலே யூ கேன் வெரி வெல் மேனேஜ் இட். ஓகேவா? சரி. வாட்டர் வேப்பர் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஓஷன்ஸ் கிட்ட அதிகமாக இருக்கும். ஒய்? கிரேட்டர் எவாபரேஷன். வேற என்ன ரீசன்? வேற என்ன ரீசன் இருக்கலாம்? திங்க் ஆஃப் இட், திங்க் ஆஃப் இட். டெம்பரேச்சர் தான். கரெக்டா? ஓஷன்ஸ் கிட்ட மாடரேட்டிங் எஃபெக்ட் இருக்குமா? டெம்பரேச்சர் கம்மி பண்ணி விட்டுருமா? ஓகே, ரைட். மரங்கள் இருக்கிற இடத்துலையும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். சிம்பிளி பிகாஸ் ட்ரீஸ் டூ அ ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த டிரான்ஸ்பிரேஷனாலையும் நடந்திருக்கும். இஸ் இட் கிளியர்? ஸோ ஹைக்ரோமீட்டர் முடிஞ்சது. ஸ்பெசிஃபிக் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, டியூ பாயிண்ட், 3 கான்செப்ட் முடிஞ்சது. ரைட்டா? ரைட். நவ் இந்த டியூ பாயிண்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட், சாரி ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. சரியா? இந்த ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ நம்ம ஹியூமிடிட்டி அப்சல்யூட் இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எடுக்கிறோம். ஆனால் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியில் நமக்கு 2 வேரியபிள்ஸ் இன்னும் தேவைப்படுது. என்ன டெம்பரேச்சரில் இருக்குது, என்ன ப்ரெஷர் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளால கொண்டு வர முடியும். அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக மாற்றணும். ஃபார்முலாஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணணும். லைக் யூ நீட் அந்த டெரிவேஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஃபிசிக்ஸில்? ஓகே, படிச்சிருப்பீங்க. இப்போ அக்ரி இன்ஜினியரிங்லாம் வரும்போது அதுக்கு டெரிவேஷன் இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் கூட படிச்சிருப்பீங்க. சம்திங் லைக் ஃபார்முலாஸ் இருக்கு. சரியா? இதை யூஸ் பண்ணணும். இது இப்படி என்ன பர்சன்டேஜ் வச்சு யூஸ் பண்ண முடியாது, ஃபார்முலாவில் கொண்டு போய் இடிக்கும். ரைட்டா? டெம்பரேச்சர் மாற்றி விட்டுரும். அப்போ அந்த டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் பாதிக்காத மாதிரி இதை மாற்றணும்னா வெயிட்டாக எடுத்துப்பாங்க. வெயிட், ஓகேவா? வாட்டர் வேப்பர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் ஏர். ஓகே, நத்திங் பட் இப்போ ஏரில் வந்து இப்போ இந்த ஏரில் வந்து ஒரு 10 கிராம் இருக்கு, டிவைடட் பை அந்த ஏரோட மொத்த மாசே வந்து 120 கிராம் அப்படின்னா இதுதான் அதோட ஹியூமிடிட்டி. சரியா? ஸோ தட் நவ் திஸ் பிகம்ஸ் அ யூனிட்லெஸ் குவான்டிட்டி, ஆர் ரேதர் இன்னும் சொல்ல போனால் யூசபிள் ஃபார்முக்கு கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் அதில் வந்து டிவைடட் பை வெயிட் அப்படின்னு சொல்லி போட்டனால கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்போ அதே பாட்டில் எடுத்துங்க. பாட்டிலோட மொத்த வெயிட் என்ன? பாட்டிலோட வெயிட் என்ன? ரைட்டா? அதுல தண்ணியோட வெயிட் என்ன? அதே பர்சன்டேஜ் யூ ஹவ் டேக்கன் இட் ஒன்லி ஆன் தி மாஸ். சரியா? பேசிக்கா எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட், டெம்பரேச்சர் சார்ந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த பாட்டிலோட வெயிட்டும் மாய்ஸ்சரோட வெயிட்டும் டெம்பரேச்சரால பாதிக்கப்படுமா? ஜெயபிரியா டவுட் கேளுங்க. சார், நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி இஸ் நாட் அஃபெக்டட் பை சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் அதான் ப்ரெஷர். சொல்லிட்டு இருக்கேன், அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்.
ஓகே. அதான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரியா? இப்போ இங்கேயும் வெயிட் மாஸ், இதுவும் மாஸ். மாஸ் இஸ் டிபெண்டன்ட் ஆன் டெம்பரேச்சர். எஸ் ஆர் நோ? குயிக். இது ரொம்ப சிம்பிள், ஃபண்டமெண்டல் தானே? டெஃபினட்டா நோ. ஸோ இட் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் டெம்பரேச்சர். ஓகே. அண்ட் கண்டென்சேஷன் நடக்கிற வர ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ வேப்பர் ஆட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஏரோட வெயிட்டும் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ அந்த பேலன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸோ இட் இஸ் மச் மோர் ஸ்டேபிள். ரைட்டா? இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். ஓகே. இட் இஸ் மெஷர்ட் ஆஸ் அ வேல்யூ ஆஃப் ஏர் மாஸ். இஸ் கிளியர்? இந்த கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இது சார்ந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயுமே நீங்களே கொஞ்சம் கான்செப்டுவலா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது இல்லாம வெறுமனே மனப்பாடம் பண்ணீங்கன்னா பயங்கரமா குழப்பி விட்டுரும். இஸ் இட் கிளியர்? எனி டவுட்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சரி. இப்போ டியூ பாயிண்ட் வந்து ஹையரா இருக்குன்னா வாட் இஸ் த மீனிங் அவுட் ஆஃப் இட்? டியூ பாயிண்ட் ஹையரா இருக்குன்னு நான் சொல்றேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? டியூ பாயிண்ட் ஏற்கனவே போன கிளாஸ்ல கூட கேட்டிருந்தேன். அப்பயே தப்பா தான் சொன்னீங்க. இப்போ டியூ பாயிண்ட் எப்படி மெஷர் பண்ணுவாங்க? டெம்பரேச்சரை வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. கரெக்டா? அப்போ டியூ பாயிண்ட் அப்படிங்கிறது இஸ் அ டெம்பரேச்சர். அப்போ நான் டியூ பாயிண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா வாட் டஸ் இட் மீன் அவுட் ஆஃப் இட்? இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும்? அந்த ஏர் சேச்சுரேட் ஆகிறதுக்கான ஒரு 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 டெம்பரேச்சர் இருக்கு பார்த்தீங்களா? அது இன்னும் அதிகமாக தேவைப்படுது. ரைட்டா? இன்னும் இந்த டெம்பரேச்சர்ல தான் ஏர் வந்து ஃபுல்லா சேச்சுரேட் ஆகும். இந்த டெம்பரேச்சர்ல தான் ஏர் வந்து ஃபுல்லா சேச்சுரேட் ஆகும்னு சொல்றது தான் டியூ பாயிண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கிளியர்? இதால மாய்ஸ்சர் இதுக்கு மேல ஹோல்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது. புரியுதுங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கா இதெல்லாம்? ஆனா நீங்க இப்படி படிச்சீங்கன்னா தான் எக்ஸாம் ஹால்ல நீங்க திங்க் பண்ண முடியும். ஓகேவா? சரி. இப்போ டியூ பாயிண்ட் அப்படிங்கிறது ஹையர் அப்படிங்க 25 டிகிரி செல்சியஸ் இருக்கு. டியூ பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ் இருக்கு. எங்க வந்து மாய்ஸ்சர் அதிகமா இருக்கு? நல்லா கேட்டிருக்கேன் கொஸ்டின் மார்க்ல எல்லாம். அதனாலதான் நல்லா டீட்டெயில்டா உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன். புரியுதா? அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப டியூ பாயிண்ட் ஹையரா இருக்கு அப்படின்னா அதிக மாய்ஸ்சர் இருக்குன்னு அர்த்தமா, கம்மி மாய்ஸ்சர் இருக்குன்னு அர்த்தமா? ம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. முதல்ல நான் உங்களுக்கு கான்செப்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நான் எக்ஸாம்பிள வச்சு ஸ்பெசிஃபிக்கா மாத்திட்டு இருக்கேன். இதை தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கிளியர்? அப்போ 25 டிகிரி செல்சியஸ்னா நிறைய மாய்ஸ்சர். அப்போ டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் ஹையா இருந்தா மாய்ஸ்சர் ஹையா இருக்கு. அவ்வளவுதான். கிளியர்? அவ்வளவுதான், சிம்பிள் as that. ஓகேவா? அடுத்த டாபிக் போயிடலாம். நெக்ஸ்ட்
ஸோ இவாப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நான் இவாப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் என்னன்னா வாட்டர் லிக்விடாக இருந்து கேஷஸாக மாறுறது. அது எல்லா டெம்பரேச்சர்லையும் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆல்தோ நீங்கள் வந்து பாயிலிங் பாயிண்டோடையோ எவாப்ரேஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேவா? எவாப்ரேஷனும் பாயிலிங்கும் ரெண்டும் வேற வேற. அங்கே நிறைய ஹீட் கொடுத்துட்டே இருக்கணும். இங்கே அப்படி கிடையாது. எவாப்ரேஷன் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் வாட்டரோட ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரியே நடந்துகிட்டு தான் இருக்கும். ரைட்டா? அண்ட் எவாப்ரேஷன் நடந்தால் எப்பயுமே கூலிங் நடந்துகிட்டே இருக்கும். எவாப்ரேஷன் இஸ் ஆல்வேஸ் அக்கம்பனிட் பை கூலிங். அதனால தான் தண்ணி நீராவி ஆகும்போது உங்களுக்கு கூலிங், மண்பானை அதனால தான் யூஸ் ஆகும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னா தண்ணி வேப்பராக அங்கே டெம்பரேச்சர் கூல் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சது. ரைட்டா? ஹையஸ்ட் ஆனுவல் எவாபரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ட்ராபிக்ஸ் ஆஃப் நார்த் அட்லாண்டிக் அண்ட் நார்த் பசிபிக்ல நடக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஹையஸ்ட் ஆனுவல் எவாபரேஷன் occurs at subtropics. வெஸ்ட் நார்த் அட்லாண்டிக் இந்த ரீஜன்லையும் நார்த் பசிபிக்லையும் நடக்கும். பிகாஸ் ஆஃப் கல்ஃப் ஸ்ட்ரீம் அண்ட் குரோஷியோ கரண்ட். ரைட்டா? ட்ரேட் விண்ட் இருக்கிறதுல ஏன் அந்த இடத்துல நடக்கும்னா உங்களுக்கு காற்று அதிகமாக அடிச்சா எவாபரேஷன் அதிகமாக நடக்கும். சிம்பிள் as that. எவாபரேஷன் நடக்கணும்னா காற்று அதிகமாக இருந்தால் போதும். எவாபரேஷன் இஸ் அ ப்ராப்பர்ட்டி வேர் வாட்டரை வந்து காற்று அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது, வாட்டர் வேப்பரை. ரைட்டா? ஸோ எதெல்லாம் எவாபரேஷனை பாதிக்கும் அப்படின்னா எவ்வளோ தண்ணி இருக்கு, எவாபரேட்டிங் சர்ஃபேஸோட ஏரியா, டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அப்சல்யூட் ஹியூமிடிட்டி யூஸ் ஆகாது, ஸ்பெசிஃபிக்கும் யூஸ் ஆகாது. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை வச்சு மட்டும் தான் எவாபரேஷன் நடக்குமா நடக்காதான்னு சொல்ல முடியும். அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் வச்சு நீங்கள் யோசிக்கலாம். தென் விண்ட் மூவ்மெண்ட், ஏர் ப்ரெஷர் அண்ட் தண்ணி எப்படி இருக்கு, சலினிட்டி அப்படிங்கிறது எல்லாமே இன்க்ளூடட். சரியா? அண்ட் வெஜிடேஷன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதும் பொருந்தும். ரைட்டா? சரி, இப்போ எவாபரேஷன் அப்படிங்கிறதுக்கும் ஏரியாவுக்கும் சம்மந்தம் இருக்கு. பிகாஸ் ஹீட் அப்படிங்கிறது ஏரியாவோட ரிலேட் ஆகிருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? எவாபரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சலினிட்டி. சால்ட் அதிகமாக அதிகமாக எவாபரேஷன் கம்மியாயிட்டே போகும். இஸ் இட் கிளியர்? உப்பு தண்ணியோட எவாபரேஷன் கம்மி, நல்ல தண்ணியோட எவாபரேஷன் அதிகம். ஒன்று. அதே மாதிரி எவாபரேஷன் நடக்க நடக்க சால்ட் கண்டென்ட்டும் அதிகமாகும். அதுவும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெண்டு ரிலேஷன்ஷிப் இருக்கு. தண்ணி நீராவியா போகும்போது உப்பு பின்தங்கிடும். ரைட்டா? உப்பு தண்ணி ஹையர் எவாபரேஷன் கம்மியா இருக்கும். உப்பு தண்ணியில ரெண்டுமே ஒரு கான்ட்ராடிக்டரி பட் இன்டர் ரிலேட்டட். புரியுதா? சரி, ப்ரெஷர் அதிகமா இருந்தா எவாபரேஷன் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? higher the pressure, okay, lower the evaporation. சரியா? அதிகமான அழுத்தம் இருக்கு, அதனால அவ்வளவு ஈஸியா எவாபரேட் ஆகாதுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கைண்ட் ஆஃப் லைக் எவாபரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, தண்ணியோட மாலிகுல் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே இருந்துச்சுன்னா டக்குன்னு நான் வெளியே போறேன் டாடா பாய் அப்படின்ட்டு போயிடும். அதை ஆட விடாம பண்ணிட்டீங்கன்னா எவாபரேஷன் கம்மியாயிடும். அவ்வளவுதான் லாஜிக். உப்பு தண்ணி இருக்குன்னா அது ஆடுறதுக்கு உப்பு பார்ட்டிகள் இடையில இடைஞ்சலா இருக்கும், அப்போ அது ஃப்ரீயா வெளியே போக முடியாது. ஒன்று. அதே மாதிரி தான் ப்ரெஷரும். ரெண்டு கான்செப்ட் கிளியராக இருந்தால் உங்களுக்கு அந்த எவாபரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளியராக கவர் பண்ணிடலாம். ரைட்டா? ரைட். எவாபரேஷன் பார்த்தாச்சு. அடுத்து கண்டென்சேஷன். கண்டென்சேஷன் அப்படிங்கிறது லிக்விட்ல இருக்கக்கூடிய காற்று, லிக்விட் அதாவது வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது லிக்விடாக மாறுறது. இதெல்லாம் நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. கண்டென்சேஷன் பாயிண்ட் அப்படின்னு நடக்கும்போது, கண்டென்சேஷன் நடக்கும்போது ஹீட் லாஸ் ஆகுமா கெயின் ஆகுமா? நேற்று சொல்லியிருந்த இல்லையா? லாஸ் ஆகும் சார். லாஸ் ஆகும். ஒரு நிமிஷங்க சொல்லுங்க. வந்தனா கிளாஸ்ல இருக்கேன். லாஸ் ஆகும். சரியா? ஸோ டஸ்ட்டு, ஸ்மோக்கு, போலன் இதெல்லாம் சுற்றி உங்களுக்கு வந்து வாட்டர் வேப்பர் சேரும். கண்டென்சேஷன் ரெண்டு ஸ்டேட்டில் நடக்கும். ஒன்று டியூ பாயிண்ட்லையும் நடக்கும், சம்டைம்ஸ் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிறதுலையும் நடக்கும். ரைட்டா? சரி, கண்டென்சேஷன் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் டியூ பாயிண்ட் நோக்கி வந்துச்சுனாலும் ஹீட் லாஸ் ஆகும். ஐ மீன் கண்டென்சேஷன் நடக்கும். இந்த ஃபார்ம் வந்து அடையாபேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தெர் இஸ் நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா? வால்யூமும் இதாகும், டெம்பரேச்சரும் கம்மியாச்சு அப்படின்னாலும் கண்டென்சேஷன் நடக்கும். அதாவது அழுத்தம் அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சரும் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னாலும் அந்த டைம்லையும் நடக்கும். ரைட்டா? அதிகமான மாய்ச்சர் ஆனாலும் நடக்கும். ஓகே, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா?
காத்து வெர்டிக்கலா மூவ் ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது அடையாபேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல் மூவ்மெண்ட் அடையாபேட்டிக்னு சொல்லுவாங்க. ஹொரிசான்டல் மூவ்மெண்ட் அப்படிங்கறத வந்து கெட்டபேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோப்பு, மவுண்டன்ஸ் இங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சார் ஓகே, சொல்லுங்க. சார் சால்ட் வாட்டர்ல வந்து எவாப்ரேஷன் லோவா இருக்கும்னு சொன்னீங்க சார். இன்னொன்னு ஏதோ சொன்னீங்களா ஆப்போசிட், அது என்னதுங்க சார்? சால்ட் வாட்டர்ல இப்போ நீங்க வந்து வாட்டர் எவாபரேட் ஆக ஆக சால்ட் அதிகமாகும். எவாபரேஷன் நடக்க நடக்க சலினிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சரி. அடையாபேட்டிக் ப்ராசஸ்ல, நான் அடையாபேட்டிக் ப்ராசஸ்ல உங்களுக்கு கண்டென்சேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சுன்னா டியூ, ஃபாக் ஆர் ஃப்ராஸ்ட் தான் நடக்கும். precipitation நடக்காது. ஏன்னா நான் அடையாபேட்டிக் ப்ராசஸ்ல ஹொரிசான்டல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இங்க வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்கிறது இல்லை. ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்தாதான், அந்த கண்டென்சேஷன் அப்படிங்கிற மாதிரி நடந்தாதான் நமக்கு மழை பொழிவு இதெல்லாம் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அடையாபேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் கூலிங் வில் ப்ரொடியூஸ் டியூ, ஃபாக் அண்ட் ஃப்ராஸ்ட். தே ஆர் நாட் கன்சிடர்ட் சப்ஸ்டான்ஷியல் precipitation. precipitation தான் கிட்டத்தட்ட, பட் நாட் சப்ஸ்டான்ஷியல். ரைட்டா? ஃபாகு இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறது இதை வச்சு தான். ரைட்டா? சரி, கண்டென்சேஷன் நடக்கணும் அப்படின்னா டியூ பாயிண்ட் அப்படிங்கிறது கண்டென்சேஷன் ரெண்டு விஷயத்துல நடக்கும். ரைட்டா? there is freezing point. ஓகேவா? there is dew point. ஓகே, கண்டென்சேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு லோவர் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட். டியூ பாயிண்ட் லோவர் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட்லயும் நடக்கும். டியூ பாயிண்ட் இஸ் ஹையர் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படிங்கிறது நடக்கும். நமக்கு டியூ பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன? ஏர் எப்போ கம்ப்ளீட்டா என்ன சொல்றது, மாய்ஸ்சரை எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் டியூ பாயிண்ட். ரைட்டா? நான் ஃபுல்லாவே இல்லை, பட் இருந்தாலும் என்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டியூ பாயிண்ட் கீழே இருக்கக்கூடிய ஃப்ரீசிங் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கங்க. நான் சொல்றது புரியுதா? உங்களால இமேஜின் பண்ண முடியுதா? ரைட். இப்போ இந்த இந்த கான்செப்டை புரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? இப்போ டியூ பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் ஹீட்டை ஹோல்ட் பண்றது. இந்த டியூ பாயிண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் லெஸ்ஸர் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட். இப்போ ஃபார்ம் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ, ஃப்ராஸ்ட் அண்ட் ஹெயில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். நான் ஃபுல் ஆகிற இடத்த விட அதிகமாக ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கு. அதாவது என்னோட ஃபுல் ஆகிற கெப்பாசிட்டிங்கிறது வந்து -20 இருக்கு. பட் 0 டிகிரியில் நான் ஃப்ரீஸ் ஆயிடணும். அப்போ எனக்கு வேற வழி இல்லை, நான் 0 டிகிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் டியூ பாயிண்ட் இஸ் லோவர் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட். ரைட்டா? டியூ, கிளவுட், ஃபாக் இதெல்லாம் நடக்கணும்னா உங்களோட டியூ பாயிண்ட் அப்படிங்கிறது இட் ஷுட் பி கிரேட்டர் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஒரு 10 டிகிரி செல்சியஸ் டியூ பாயிண்ட்ல இருக்கு. ஓகேவா? ஒரு 20 டிகிரி செல்சியஸ் அந்த டைம்ல உங்களுக்கு டியூ எல்லாம் ஃபார்ம் ஆகும். டெம்பரேச்சர் வச்சு நீங்க இது பண்ணா கூட இந்த கான்செப்சுவல் கொஸ்டின் நீங்க அட்ரஸ் பண்ணிட முடியும். இஸ் இட் கிளியர்? ஸோ டியூ ஃபார்ம் ஆகணும்னா டியூ பாயிண்ட் ஷுட் பி லெஸர் தென் ஃப்ரீசிங் பாயிண்ட். எஸ் ஆர் நோ? குவிக் குவிக். கிரேட்டர். அவ்வளவுதான். எஸ் ஆர் நோ? நோ தான். சிம்பிள் அஸ் தட். கிளியரா? இது நீங்க இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இது ஃபேக்ட் கிடையாது, ஏன்னா கான்செப்ட் எப்பயுமே மறக்காது. மனப்பாடம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா இதவே நான் கிளாஸுக்கு முன்னாடி கேட்டிருந்தா ரொம்ப தடவை இருப்பீங்க. கரெக்டா? நீங்க படிக்கிற மெத்தட் இப்படிதான் இருக்கணும். ஓகே, ரைட். சரி, அடுத்தது போயிடலாம். ஃபாக். ஓகே, ஃபாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஒரு கிளவுடு, தரையில் இருக்கக்கூடிய ஒரு கிளவுடு. ஓகேவா? ஃபாக் அண்ட் மிஸ்ட்னால உங்களுக்கு விசிபிலிட்டி அப்படிங்கிறது 0 ஆயிடும். ஃபாகு பிளஸ் ஸ்மோக்கு சேர்ந்து அதுக்கு பேரு ஸ்மாக். ஓகே, ரேடியேஷன் ஃபாக் அப்படிங்கிறது என்னன்னா கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஏரு இதெல்லாம் பயங்கரமா கூல் ஆகுறப்போ ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், இதெல்லாம் வின்டர் டைம்ல இருக்கக்கூடிய ரேடியேஷன் நம்ம இதை பார்த்துருந்தோம் இல்லையா, எமிசிவிட்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால தரையில ஃபார்ம் ஆகிற ஃபாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேஷன் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியேஷன் ஃபாக் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் வெரி திக். ஓகே, வின்டர்ல ஃபார்ம் ஆகிற ஃபாக் இஸ் நாட் வெரி திக்.
ஓகே. ஹொரிசாண்டல் மூமெண்ட்னால வர்றது வந்து அட்வெக்ஷனல் ஃப்ளாக். அட்வெக்ஷனல். இந்த பக்கம் காத்து இப்படி மூவ் ஆயிட்டு இருக்குது. ஒரு கோல்டா காத்து வந்து இந்த இடத்துல சேர்றது, கோல்ட் ஏர் வார்ம் ஏர் மிக்சிங், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வெக்ஷனல் ஃபாக். அட்வெக்ஷனல் ஃபாக் அப்படிங்கிறது ரொம்ப திக் அண்ட் பர்சிஸ்டன்ட். ரைட்டா? கோல்டு கரண்ட் வார்ம் கரண்ட் மிக்ஸ் ஆகும்போது அங்கே டென்ஸ் ஃபாக் ஃபார்ம் ஆகும்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான் அட்வெக்ஷனல் ஃபாக். ஃப்ரான்டல் ஃபாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஏர் மாஸும் கோல்டு ஏர் மாஸும் மீட் ஆகுறது. அங்கே வந்து கோல்டு வாட்டர் மிக்ஸ் ஆகுறது. இது வந்து ஏர். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அட்வெக்ஷனில் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வார்ம் அண்ட் கோல்ட் ஏர் மிக்ஸ் ஆகிற இடம். அதனால அந்த மேலே இருக்கக்கூடிய காற்று அப்படிங்கிறது மீட் ஆகுது சர்ஃபேஸ். இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் ஏர் மாஸும் கோல்டு ஏர் மாஸும் ஃபார்ம் ஆகுது. அதனால உங்களுக்கு வர்றது வந்து ப்ரிசிபிடேஷன் ஃபார்ம். ஓகேவா? மிஸ்டில் மாய்ஸ்சர் அதிகமாக இருக்குமா, ஃபாகில் மாய்ஸ்சர் அதிகமாக இருக்குமா? ஓகேவா? அந்த கிளவுட் அப்படிங்கிறது தரையில இருந்தால் அதை ஃபாக்னு சொல்லியிருந்தேன். இண்டிபெண்ட்டாக ஒவ்வொரு கிளவுட்லையும் நல்லா தண்ணியை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா தட் இஸ் கால்ட் அஸ் மிஸ்ட். ஓகேவா? மிஸ்டில் தெர் இஸ் டஸ்ட் ஆர் சம் பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகளை சுற்றி உங்களுக்கு வந்து வாட்டர் சேர்ந்துடும். அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்தா உங்களுக்கு மிஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் மிஸ்ட் இஸ் இருக்குண்ணா? கேக்குதா? கரண்ட் போயிட்டு வந்துச்சு, அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட், மிஸ்ட் இஸ் less denser than fog. ஓகேவா? contains more moisture than fog. ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸ்மோகு இதெல்லாம் பார்த்தாச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாக்ல 2 இருக்கும். ஓகே, சல்ஃபர் ஸ்மாகு, ஓசோன், இந்த ரிலேட்டடாக வரும். இதெல்லாம் உங்களுக்கு என்வாயன்மெண்ட்டோட ரிலேட் ஆனது. ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்மாக் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு நிறையா எலிமெண்ட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி தான் வரும். நமக்கு அது ஜியாகிரபிக்கலோட அதை எடுத்துகிட்டு போகலாம். ஐம் கீப்பிங் இட் இன் பொல்யூஷன் ஏரியா ஃபார் என்வாயன்மெண்ட். அது அங்கே படிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ரைட்டா? ஹேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் பார்ட்டிகல். ஓகேவா? மேலே இருக்கிறது. அதனால உங்களுக்கு ஸ்கை கொஞ்சம் கிளியராக தெரியாது, அவ்வளோதான். ஓகே, ஃபார்மிங், டிராஃபிக், இண்டஸ்ட்ரி, வைல்ட் ஃபயர், இதனால கொஞ்சம் டஸ்ட் வரும். அது வந்து உங்களுக்கு அந்த டஸ்ட் அப்படிங்கிறது சூரிய ஏதாவது கொஞ்சம் மறைச்சு இது கொடுக்கறதுக்கு பேர் தான் ஹேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? கிளவுட் உங்களுக்கு தெரியும். ஓகே, கிளவுட் அப்படிங்கிறது வந்து அடையாபெட்டிக் கூல் ஆஃப் ஏர் பிலோ இட்ஸ் டியூ பாயிண்ட். டியூ பாயிண்ட்டுக்கு கீழே ஏர் கூல் ஆகுறப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து கிளவுட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். கிளவுட்ஸ் வந்து 4 கேட்டகரி: சிரஸ், கியூமுலஸ், ஸ்ட்ராட்டஸ், நிம்பஸ். ரைட்டா? ஹையர் ஆல்டிடியூட்ல ஃபார்ம் ஆகிறது சிரஸ், ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கும். கியூமுலஸ் அப்படிங்கிறது காட்டன் உள் மாதிரி இருக்கும். ரைட்டா? ஒரு மீடியம் ஹைட் அப்படிங்கிற மாதிரி 4000 to 7000 மீட்டர்லாம் பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் தான் ஸ்ட்ராட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ லேயராக இருக்கிறது. ஓகே, அதுக்கடுத்து நிம்பஸ் அப்படிங்கிறது டார்க் கிரே, இதெல்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த 4 காம்பினேஷன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதா இல்லை. மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கிறதுனால டென்சிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த குறிப்பிட்ட டென்சிட்டி இட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் ஆல்சோ த வால்யூம் ஆல்சோ இல்லை. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் மாறிடும். சரியா? ஸோ ஹை கிளவுட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிர்ரோஸ்டாட்டஸ், சிர்ரோக்யூமுலஸ். சிர் அப்படின்னு வந்தாலே அது ஹை கிளவுட்ஸ். ஆல்டோ அப்படின்னு வந்தாலே ஆல்டிடியூட், அப்போ அது மிடில். ஆல்டோ ஸ்டாட்டஸ், ஆல்டோ கியூமுலஸ். ஆல்டோ சிர்ரஸ் கிடையாது, ஏன்னா சிர்ரஸ்ன்னு வந்தாலே ஹை கிளவுட். சரியா? இது ரெண்டுமே இல்லாத லோ கிளவுட். ஸ்ட்ராட்டோ கியூமுலஸ், நிம்போ ஸ்டாட்டஸ் ரெண்டுமே. ரைட்டா? இல்லை நிம்போ ஸ்டாட்டஸ் அப்படிங்கிறதா உங்களுக்கு அதிகமாக மழைப்பொழிவு வரும். தென் ஹையஸ்ட் கிளவுட் அப்படிங்கிறத 2 நாள் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோமே, என்னது? நீங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம். மீசோஸ்பெரிக் நாக்டிலுசன்ட். மீசோஸ்பெரிக் நாக்டிலுசன் கிளவுட். ஓகேவா? அதுதான் வந்து இருக்கிறதுலே வச்ச ஹையஸ்ட் கிளவுட்ஸ்.
ரொம்ப ஹையஸ்ட் இதில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அது நம்ம கிளவுட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து மீசோஸ்பியரோட நின்றுமா, அதுக்கு மேலேயே கூட மீசோஸ்பியர் கீழே நடக்கும். இது மட்டும் கொஞ்சம் மீசோஸ்பியர் வர நடக்கும். இதை சன்ரைஸ் சன்செட் அந்த 2 டைமில் மட்டும் தான் பார்க்க முடியும். குறிப்பாக போலார் ரீஜன் சைடில் பார்க்கலாம். ஏன்னா ஹைட் அங்கே ரொம்ப கம்மி. ஓகேவா? அவ்வளோதான். கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சரி. விரேஜ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கப்புறம் நம்ம ப்ரெசிபிடேஷனுக்குள்ள போகிறோம். கிளவுட் ஃபார்மேஷன் பார்த்தாச்சு, கிளவுட் ரிலேட்டடாகவும் பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்த ப்ரெசிபிடேஷன். ப்ரெசிபிடேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஓகேவா? இப்போ இந்த கண்டென்சேஷன் நடக்கும்போது there is some heat exchanges happening. கரெக்டாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? கண்டென்சேஷன் நடந்தால் there is some heat is lost and all those things. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நடக்கும். ஸோ கண்டென்சேஷன் நடக்கிறப்போ உங்களுக்கு மழை பொழிவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு 0.5 மில்லிமீட்டருக்கு மேலே சைஸ், அந்த டிராப்லெட்டோட சைஸ் வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது தரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவாப்ரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கால்ட் அஸ் விரேஜ். ஓகே, ரெயின்ஃபால் தட் இவாப்ரேட்ஸ், தரையை தொடர்றதுக்கு முன்னாடியே ரெயின்ஃபால் இவாப்ரேட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ட்ரிசில் அப்படிங்கிறது ரெயின்ஃபாலை விட கம்மி. ஓகே, 0.5 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரிசில். ஓகேவா? அண்ட் அந்த ட்ரிசில் அப்படிங்கிறதுலே எவாபரேஷன் நடந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மிஸ்ட். ஓகேவா? ரெயின்ஃபாலை தரைக்கு வரதுக்கு முன்னாடி எவாபரேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து விரேஜ். ட்ரிசில் தரைக்கு வரதுக்கு முன்னாடி எவாபரேட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் தட் இஸ் ஆல்சோ மிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள போயிடும். ரைட்டா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? தென் ஸ்னோஃபால் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ரெயின் அண்ட் ஸ்னோ, ஸ்லீட்டு, ஹெயிலு. ஓகே, ஸ்லீட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீட் இஸ் ஃப்ரோசன் ரெயின் ட்ராப்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு லேயர் ஆஃப் ஏர் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, கீழே சப் ஃப்ரீசிங் லேயர் இருக்குது அப்படின்னா அங்கே மேலே பிரச்சனை கிடையாது, தண்ணியாக வரும். தரைக்கிட்ட வர வர ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்துடும், அப்போ அது வந்து ஸ்லீட்டாக மாறிடும். ஓகே, சம்டைம்ஸ் மழை வர்றதுக்கு முன்னாடி ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் கால்ட் அஸ் ஹெயில் ஸ்டோன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளியரா? ஸோ ரெயின்ஃபாலில் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் இருக்கும், இன்னொன்று வந்து ஃப்ராண்டல் ரெயின்ஃபால் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டாக? சைக்ளோன் அப்படிங்கிறது வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் தான். ஓகே, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். விண்ட்வேர்ட் சைட், லீவர்ட் சைட், ரெயின் ஷேடோ ரீஜன், இது எல்லாமே உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக தெரியும். நான் அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? ஏன்னா சின்ன வயசுலேயே யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, சைக்ளோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் சைக்ளோன் 2 கேட்டகரி. நான் நேற்று உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம்ல சொல்லியிருந்தேன், வின் சிஸ்டமில் சைக்ளோனுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அது எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். சைக்ளோன் எந்த பக்கம் ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே. ஓகே, நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாம் வந்துட்டீங்க தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே, தென் ரெயின்ஃபால் எப்படி இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் யூ ஹவ் டு சி ஹவு த ரெயின்ஃபால் இஸ் ஓகே. இப்போ இந்தியாவில் மான்சூன் இருக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனில் கணக்காக எடுத்தோம்னா மழைப்பொழிவு அப்படிங்கிறது கேரளா சைடில் அதிகமாகி போக போக கம்மியாயிடும். அதுவே வந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்டர்ன் சைடு போக இன்னும் அதிகமாகும் பிகாஸ் ஆஃப் மிக்சிங். ஸோ அந்த எவ்வளோ ப்ரெசிபிடேஷன், எவ்வளோ மாய்ஸ்சரை எடுத்துகிட்டு வருது, ஓகேவா, மலைகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு எங்கே ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். ரைட்டா? ஸோ ஓவரால் ரெயின்ஃபால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிட்வீன் த லேட்டிடியூட் 35 டிகிரி அண்ட் 40 டிகிரி, ஓகேவா, 35 டிகிரி அண்ட் 40 டிகிரி நார்த் அண்ட் சவுத் ரெயின்ஃபால் வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல ஹெவியாக இருக்கும். ஓகேவா? 30 டிகிரி டு 40 டிகிரி, ஓகேவா, 30 டு 40 இந்த இடத்துல வந்து ரெயின்ஃபால் இஸ் கிரேட்டர் ஓவர் ஈஸ்டர்ன் கோஸ்ட். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் வார்ம் ஓஷன் கரண்ட். Between 45 to 65, ஓகேவா, rainfall is more over western coast because of westerlies. Is it clear? அவ்வளோதான். நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஆன்டி கிளாக்வைஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான்.
தென் ஸ்டேஜஸ் ஆஃப் தண்டர்ஸ்டார்ம்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. அது வந்து ஆப்ஷனலுக்கு இதுக்கெல்லாம் படிக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் ப்ரெசிபிடேஷன் ஆல்சோ. கிளியரா? இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்சிஆர்டி படிக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் என்சிஆர்டி படிச்சீங்கன்னா என்சிஆர்டியில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ரைட்? ஓகேவா? பக்கா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ட்ராபிக்கல் சைக்ளோன் அப்படிங்கிறது லார்ஜ் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வேணும், 27 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறத கைண்ட் ஆஃப் லைக் எனர்ஜி, அந்த எனர்ஜி இருந்தால் தான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். தென் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வேணும், எதுக்காகனா அப்போ தான் அந்த வார்டெக்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? தென் ஒரு வீக் லோ ப்ரெஷர் ஏரியா இருக்கணும், ஏன்னா அந்த லோ ப்ரெஷர் ஏரியா இருந்தால் தான் லோ ப்ரெஷரை நோக்கி எல்லா இதுவுமே வர ஆரம்பிக்கும், அந்த இடத்துல சைக்ளோன் ஃபார்ம் ஆகணும். லோ வின்ஷியர் இருக்கணும், அதாவது தள்ளிடக்கூடாது, இப்படி தள்ளுற ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கணும், ஈஸியாக அடிச்சு நவுத்திடக்கூடாது, அப்போ தான் ஸ்டேபிளாக அந்த இடத்துல சமைக்க முடியும் சைக்ளோனை. ரைட்டா? தென் மேலே போகும்போது பிரியறதுக்கான ஸ்கோப் இருக்கணும், தட் இஸ் கால்ட் அஸ் அப்பர் லெவல் டைவர்ஜன்ஸ். இப்படி தான் நான் ஞாபகம் வச்சிருந்தேன், இதே மாதிரி நீங்கள் கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்க, கன்ஃபியூஸ் ஆகாது. புரியுதா? ஸோ 5 கண்டிஷன். லார்ஜ் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வேணும், ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் தான் எனர்ஜி அதிகமாக இருக்கும். கோரியாலிஸ் ஃபோர்ஸ் வேணும், அப்போ தான் சுற்றி வட்டமாக்க முடியும். ரைட்டா? தேர்டு, வீக் லோ ப்ரெஷர் ஏரியா இருக்கணும், ஏன்னா லோ ப்ரெஷர் நோக்கி தான் எல்லாமே வரும். சரியா? எல்லாமே லோ ப்ரெஷர் நோக்கி வரும், அப்போ தான் அந்த இடத்துல உள்ளே வந்து சுற்றிட்டே இருக்கும். ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோ வின்ஷியர் இருக்கணும், ஏன்னா அது சுற்றி சுற்றி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறத எதுவும் வந்து கலைச்சிடக்கூடாது. 5வது வந்து அப்பர் டைவர்ஷன், கீழே சுற்றிட்டு இருக்கணும், மேலே பிரிஞ்சு க்ளவுடெல்லாம் மழையாக வர்றதுக்கு ஸ்கோப் இருக்கணும். அவ்வளோதான். சரியா? ஏன் லேண்ட்ஃபால் கிட்ட போகும்போது கம்மியான மாய்ஸ்சர் சப்ளை கம்மியாயிடும், இதெல்லாம் நீங்கள் எழுதிடுவீங்க. ஓகேவா? கோரியாலிஸ் ஃபோர்ஸும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? ரைட். மற்றதெல்லாம் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். ஓகேவா? ஸோ வீக் வெர்டிக்கல் வின்ஷியர் அப்படிங்கிறது டிராபிக்கல் ரீஜனில் இருக்கிறனால தான், டிராபிக்கல் ரீஜனில் மட்டும்தான் உங்களுக்கு டிராபிக்கல் சைக்ளோன் ஃபார்ம் ஆக முடியுது. டெம்பரேட் ரீஜனுக்கு போகும்போது அங்கே வெஸ்டர்லீஸ் காற்று எப்பயுமே வின்ஷியர் அதிகமாக இருக்கும், அதனால தான் உங்களுக்கு வந்து கன்வெக்டிவ் சைக்ளோஜெனசிஸ் ஆர் டிராபிக்கல் சைக்ளோஜெனசிஸ் நடக்காது. புரியுது என்ன சொல்ல வரேன்னு? வின்ஷியர் தான் காரணம். ஏன் வந்து ஈக்குவேட், அதாவது ஒன் ஆஃப் த ரீசன். ஓகேவா? டிராபிக்கல் ரீஜனில் மட்டும்தான் இந்த சைக்ளோன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறதுக்கு. ஓகே, ஓகே. ப்ரௌன் ஓஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறது, ஆமாம், இது வந்து இருந்துச்சு. சைக்ளோன் வந்து நிலப்பகுதிக்கு வரும்போது அங்கே நிறைய மாய்ஸ்சரால இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு வந்து தித்வா புயல் நினைக்கிறேன், பயங்கர டபுள் சைக்ளோன் மாதிரிலாம் அடிச்சு துவம்சம் பண்ணுச்சுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம். கரெக்டாக? அதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள் தான். ஓகே. தென் உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ உங்களுக்கு அதிகமாக சைக்ளோன்ஸ் இருக்காது, பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் வெர்டிக்கல் வின்ஷியர். இருக்கும், இல்லைன்னு சொல்ல, பட் கம்பேரிட்டிவ்லி. ஓகே, அதுவும் உங்களுக்கு பிஎம்எஃப்ல கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. சைக்ளோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராசஸ்: கன்வெக்டிவ், ட்ராபிக்கல் சைக்ளோன், ஃப்ரான்டல், எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் ஆர் டெம்பரேட் ரீஜனில் ஃபார்ம் ஆகிறது. மீசோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர் சைக்ளோன் அப்படிங்கிறது வந்து தண்ணியில், இந்த டொர்னேடோ, வாட்டர் ஸ்போர்ட் அந்த மாதிரி வர்றது வந்து மீசோ சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவ்வளோதான், 3 டைப் மட்டும் போதும். மற்றபடி உங்களுக்கு சைக்ளோன் இந்த பேசிக்கான விஷயம் இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. அண்ட் ஜென்ரலாக சைக்ளோனில் பார்க்கும்போது அந்த ஐ ஆஃப் அ சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஆஃப் அ சைக்ளோன் அப்படிங்கிறதுல பெருசாக மழை இருக்காது. கரெக்டாக? ஓகே, அங்கே இருந்தால் உங்களுக்கு சுற்றி ஒரு ஐ வால் இருக்கும். ஐ ஆஃப் அ சைக்ளோனில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குமா ஜாஸ்தியாக இருக்குமா? ப்ரெஷர் லோ. ஓகேவா? ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட் இருக்கும், லைட் விண்ட் ஃபேர் சுற்றிட்டே இருக்கும், அதுதான் ஐ ஆஃப் அ சைக்ளோன் சொல்லுவாங்க. ஐயில் வந்து எந்த ப்ரிசிபிடேஷனும் இருக்காது, ஏர் அப்படிங்கிறது சிங்கிங்கில் இருக்கும்.
ஓகேவா? அடியாபேட்டிக் ப்ராசஸில் ஹீட் ஆகும். ஓகே, ஐயோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 10 டிகிரி வார்மர் ஆர் மோர் ஓகேவா இருக்கும். ஓகேவா? ஐ வந்து ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கும். சரியா? அந்த ஐயை சுற்றி இருக்கக்கூடியது ஐ வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப வயலண்டானது. இங்கே காற்று சுற்றி சுற்றி சுழண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபாஸ்டஸ்ட் விண்ட் இன் சைக்ளோன் அப்படிங்கிறது ஐ வால் அப்படிங்கிற ரீஜனில் இருக்கும். தென் மேலே போயிட்டு ஹை ப்ரெஷர் ரீஜனுக்கு போகும்போது க்ளவுடாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கும். ரைட்டா? அந்த அந்த ஐயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுழற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரெயின் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு மழை மேகங்களாக சுற்றி சுற்றி கொண்டு வரும். ரைட்டா? மேலே ஃபார்ம் ஆகிறது கியூமுலோ நிம்பஸ் கிளவுடு. அந்த ஐவால் கிட்ட ஃபார்ம் ஆகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிம்போஸ்டாட்டஸ் கிளவுட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அவ்வளோதான், வேற நத்திங் மச் அபவுட் இட். ஸோ சைக்ளோன்ஸ் கிளியரா? நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல டிராபிக்கல் சைக்ளோன் வெஸ்ட்வர்ட் மூமெண்ட்ல இருக்கும். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் ஈஸ்டர்லிஸ் அங்கே இருக்கிறதுனால, அங்கே ட்ரேட் வின்ஸ் அப்படிங்கிறது ஈஸ்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல டிராபிக்கல் சைக்ளோன் ஸ்டார்ட்ஸ் வித் வெஸ்ட்வர்ட் மூமெண்ட். ஓகேவா? தென் உங்களுக்கு வந்து ஒரு 20 டிகிரி லேட்டிடியூட் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே போகும்போது கோரியோலிஸ் ஃபோர்ஸ்ல ரைட்ல டிஃப்ளெக்ட் ஆகிடும். கிளியரா? இப்படி லெஃப்ட்ல போய் ரைட்ல போகும். ஓகேவா? கிளியர்? சைக்ளோன் பார்த்து புரிஞ்சதா? இப்படி லெஃப்ட்ல போயிட்டு திரும்ப ரைட்ல மேலே போக ஆரம்பிச்சிடும் பிகாஸ் ஆஃப் கோரியோலிஸ். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ட்ரேட் வின்ஸ். அவ்வளோதான். தென் ஏன் வெஸ்ட் பே ஆஃப் பெங்கால் அதிகம், இதெல்லாம் நீங்கள் படிச்சுப்பீங்க. அதோட கேட்டகரி இதெல்லாம் இருக்கும். ஸ்டார்ம் சர்ஜ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வரும். அது என்னன்னா டைடல் வேவ்ஸ், அது வர்றது வந்து ஸ்டார்ம் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மற்றதெல்லாம் யூ கேன் ஸ்கிப். ஏதாவது இம்பார்ட்டன்ட்னு நானே சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஜியோஸ்டாஃபிக் விண்ட் நான் நடத்திட்டேன். டெம்பரேட்டோட சைக்ளோன் அப்படிங்கிறது வந்து ஃப்ரான்டல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரான்டல் மூவ்மெண்ட் ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்படி அந்த கோல்ட் ஏர் மாஸ் இதெல்லாம் பண்ணால் நீங்கள் பேசிக் என்சிஆர்டியில் கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது ஜெட் ஸ்ட்ரீம். ஓகேவா? ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் when it comes to rainfall and all those things. There is lot of டாபிக்ஸ் அசோசியேட்டட் வித் ஜெட் ஸ்ட்ரீம். சரியா? இப்போ நான் ஜெட் ஸ்ட்ரீமை நடத்துறேன்னா நமக்கு டாபிக் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து வச்சிருப்பேன். நீங்கள் யூடியூப்ல வந்து நம்ம ஃபைட் கிளப் சேனலில் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு எடுத்திருந்தீங்கன்னா அதில் கைப்பட எழுதி ஒரு டயக்ராமேட்டிக்காக ஜெட் ஸ்ட்ரீமோட வீடியோ போட்டிருப்பேன். பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருப்பீங்க. இங்கே யாரெல்லாம் அது இன்னும் பார்க்கல? ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை ஒரு 2x ஸ்பீடில் வச்சோ இல்லை கொஞ்சம் குயிக்காவோ அதை பார்த்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத விஷுவலாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்தால் தென் யூ லெட் மீ நோ. நம்ம அது என்னன்றதை பார்த்துடலாம். கிளியர்? ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏர் மாஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏர் மாஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அந்த ஏரியா கொஞ்சம் ஒரு பெரிய ஏரியாவாக இருக்கணும். ஜென்டல் டைவர்ஜென்ட் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். ஹை ப்ரெஷர் இருக்கணும். அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஏர் மாஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி தான் ஃபார்ம் ஆகும். லோ ப்ரெஷரில் ஏர் மாஸ் ஃபார்ம் ஆனாலும் எங்கேயும் போக முடியாது, அங்கேயே தான் இருக்கணும். அதில் ஏர் மாஸ் அப்படிங்கிறது ஹை ப்ரெஷர் ரீஜன்ஸில் தான் ஃபார்ம் ஆகணும். ஸோ ஃப்ரண்டல் சைக்ளோன் இதெல்லாம் டாமினேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓவராலாக பார்த்தா 5 ஏர் மாசஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஒன்று வார்ம் ட்ராபிக்கல். ஓகேவா? வார்ம் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் எழுதிடுறேன். வார்ம் ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஓஷன்ஸ், சப்ட்ராபிக்கல் டெசர்ட்ஸ். ஓகேவா? கோல்டு ஹை லேட்டிடியூட் ஓஷன்ஸ். இது ஓஷன், இது ஓஷன், இது டெசர்ட். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ கான்டினென்ட்ஸ். இதுவும் ஹை லேட்டிடியூட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இதோட நேம் எல்லாம் வைக்கும்போது எப்படி வச்சிருப்பாங்கன்னா, ஒன்று மேரிடைம் ட்ராபிக்கல், இது வந்து பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ட்ராபிக்கல் டெசர்ட் எல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேரிடைம் போலார். ஓகேவா? இது கான்டினென்டல் போலார், இது கான்டினென்டல் அண்டார்டிக். ஸோ 2 மேரிடைம், 3 கான்டினென்டல். சரியா? இந்த சி அப்படின்னு இருந்தால் இட் இஸ் ட்ரை, எம் அப்படின்னு இருந்தால் இட் இஸ் மாய்ஸ்ட். சரியா?
அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுக்கு ஒரு மேப் இருக்கும். அந்த மேப் பார்த்து வச்சுங்க. எங்கெங்கெல்லாம் ஏர் மாஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை ஏர் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹாவ் மேரிடைம் ட்ராபிக்கல். ஓகேவா? அந்த இந்தியன் ஓஷன் ரீஜனில் மேரிடைம் ட்ராபிக்கல் இருக்கும். ஓகேவா? கிளியர்? டெசர்ட் இருக்கிற ரீஜன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டினென்டல் ட்ராபிக்கல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் இட் குட் பி a காம்பினேஷன் ஆல்சோ. ஸோ வார்ம் ஏர் மாஸ் அப்படிங்கிறது மொத்தம் ரெண்டு. ஒன்று டெசர்ட், இன்னொன்று டிராபிக்கல் ஓஷன். டெசர்ட்லேயுமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா சஹாரா டெசர்ட் ரீஜனில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே, அவ்வளோதான். அதான் பேசிக்கானது. ஓகேவா? தென் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் இதை வச்சு வெதர் எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்குமா, அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாகவே எழுதிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிளியர்? ஸோ ஃப்ரண்ட்டோட கிளாசிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டேஷனரி ஃப்ரண்ட்டு 2 மீட்டர், கோல்டு ஃப்ரண்ட்டு, வார்ம் ஃப்ரண்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா வார்மு, அக்ளூடட், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் போயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேணாம். ஜஸ்ட் நோ தட் 2 பேர் மிக்ஸ் ஆகுறாங்க. மிக்ஸ் ஆகிற டைமில் எப்படி மிக்ஸ் ஆகுறாங்கன்றத வச்சு அதோட பேரை மாற்றிட்டு இருக்கோம். ரைட்டா? ஸ்டேஷனரி ஃப்ரண்ட் அப்படின்னா 2 பேருமே ஓகே வார்மும் கோல்டும் மீட் பண்ணுறாங்க. 2 பேருக்கு சண்டை நடக்குது. 2 பேருமே யாருமே ஜெயிக்கல. ஸோ யாருமே வின்னர் கிடையாது. கோல்டு ஃப்ரண்ட்னா கோல்டு ஏர் மாஸ் ஜெயிச்சிருச்சு. ஓகேவா? வார்ம் ஃப்ரண்ட்னாலும் கோல்டு தான் ஜெயிக்கும். ஏன்னா கோல்டு தான் ஹெவி, கீழே போயிடும். வார்ம் வந்து அதுக்கு மேலே தான் போயிடும். எப்படி தோத்துரும்? ஆனால் நல்லா சண்டை போட்டு தோத்துருக்கு. ரைட்டா? அக்ளூடட் அப்படிங்கிறது என்னன்னா துவம்சம் பண்ணிருச்சு கோல்டு ஃப்ரண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அவ்வளோதான். இது மட்டும் தான் மெயினாக பார்த்து வச்சுங்க. தென் ஃப்ரான்டல் 2 இது மீட் ஆகுது அப்படின்றப்போ அந்த ஃப்ரான்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வர சைக்ளோன் தான் டெம்பரேட் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பரேட் சைக்ளோன் அப்படிங்கிறது வின்டர் டைமில் தான் அதிகமாக பார்க்க முடியும். ஓகேவா? சம்மர் டைமில் அது மேல் நோக்கி போயிடுறதுல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, தென் கம்பேரிசன் இருக்கும். ஸ்டாண்டர்ட் கம்பேரிசன் நீங்கள் பார்த்து வச்சுங்க. ட்ராபிக்கல் சைக்ளோனுக்கும் டெம்பரேட் சைக்ளோனுக்கும். ட்ராபிக்கல் வந்து டெம்பரேச்சர் தெர்மல் ஒரிஜின். டெம்பரேட் அப்படிங்கிறது 2 பேர் மீட் பண்ணி சண்டை போடுறதுனால வரனால இட் இஸ் டைனமிக் ஒரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. லாட்டிடியூட் இது ஈக்குவேட்டரி கிட்ட, அது இன்னும் மேலே. ஓகே, ட்ராபிக்கல் சைக்ளோனில் ஃப்ராண்ட் எல்லாம் எதுவும் இருக்காது. அங்கே ஃப்ராண்ட் ப்ராப்பராக டெவலப் ஆகும். ரைட்டாக? ஃப்ரான்டோஜெனசிஸ் அக்ளூடட் ஃப்ரண்ட் நடக்கணும். ஓகேவா? தென் ஃபார்மேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. அண்ட் தண்ணியில் மட்டும்தான் இது ஃபார்ம் ஆகும். அது லேண்ட்லேயும் ஃபார்ம் ஆகும், சீலையும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இது வந்து சம்மர் டைமில் நடக்கும், லேட் சம்மர். அது வந்து வின்டர் டைமில். ஓகேவா? அது டிஸ்கிரிப்ஷன் டிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த கான்செப்டாக படித்தாலே யூ கேன் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். கரெக்டாக? போலார் ரீஜனில் வரக்கூடிய ஒரு வார்டெக்ஸ், அது சுழற்சி அப்படிங்கிறத போலார் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குயிக்காக ஃபார்ம் ஆகும், ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பல நாட்கள் இருக்கும். அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த உங்களுக்கு ஸ்னோஃபால் அப்படிங்கிறது ரொம்ப காலத்துக்கு நடந்துட்டு இருக்கும். ரைட்டா? கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கும், போல்ஸில் இப்படி இப்படி போயிட்டு இருக்கும். அது வந்து இந்த போலார் இதை கீழே வர விடாமல் பண்ணும். ரைட்டா? இது கொஞ்சம் இப்படி கீழே வந்துச்சுன்னா அது இன்னும் கீழே வந்துடும். அவ்வளோதான். ஓகே, போலார் வார்டெக்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் முன்னாடி பயங்கரமான பனிப்பொழிவுலாம் இருக்கும்போது இதை ஒரு ரீசனாக சொல்லியிருந்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? சைக்ளோன் இதெல்லாம் எல்னினோ லானினோ உங்களுக்கு அவ்வளோதான். இது கிட்டத்தட்ட நம்ம அந்த சைக்ளோன் அந்த ஏரியா முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் ஃபினாமினா அப்படின்னு வரும்போது அதில் உங்களுக்கு எல்னினோ லானினா இதெல்லாம் தெரியும் தானே? எஸ், யாருக்காச்சும் தெரியாமல் இருக்கா? இந்த மெக்கானிசம் என்ன நடக்கும், வால்கர் சர்க்குலேஷன் என்ன நார்மல் டைமில், எல்னினோ அப்போ என்ன நடக்கும், லானினா அப்போ என்ன நடக்கும்? ஓகேவா? ஸோ அது ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் இது மட்டும் மெக்கானிசம் புரிஞ்சு வச்சுங்க, கடைசி இது பார்த்து வச்சுங்க. ஓகேவா? எல் நீனோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பசிபிக்கில் வார்ம் வாட்டர் இருக்கும், வெஸ்டர்ன் பசிபிக்கில் கோல்டு வாட்டர் இருக்கும். வார்ம் எங்கே இருக்கோ அங்கே மழை. ஓகேவா? அப்போ வார்ம் வாட்டர் அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் பசிபிக் அப்படின்னா சவுத் அமெரிக்கா கிட்ட இருக்குன்னா அங்கே மழை வரும். கோல்டு வாட்டர் நம்ம சைடில் இருக்கிற நமக்கெல்லாம் வறட்சி. சரியா? சதர்ன் ஆசிலேஷன் அப்படிங்கிறது ப்ரெஷர். ஓகேவா? லோ ப்ரெஷர் இன் ஈஸ்டர்ன் பசிபிக், ஹை ப்ரெஷர் இன் வெஸ்டர்ன் பசிபிக். அதை டெம்பரேச்சராக பார்க்குறோம். வாட்டரோட டெம்பரேச்சரை வாட்டராக பார்த்தா அது எல்னினோ. இருக்கக்கூடிய ப்ரெஷர் சிஸ்டமாக பார்த்தா அது சதர்ன் ஆசிலேஷன். ரெண்டுமே சேர்ந்து பார்த்தோம்னா தட் இஸ் எல் நீனோ சதர்ன் ஆசிலேஷன், என்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். கிளியர்?
அடுத்து பாசிட்டிவ் இண்டியன் ஓஷன் டைபோல், நெகட்டிவ் இண்டியன் ஓஷன் டைபோல். இண்டியன் ஓஷன் டைபோல் அப்படிங்கிறது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த பக்கம் அரேபியன் சீயும் இந்த பக்கம் ஈஸ்டர்ன் இண்டியன் ஓஷன் பே ஆஃப் பெங்காலையும் கம்பேர் பண்ணி அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை வச்சுக்கிறது. பாசிட்டிவ் இண்டியன் ஓஷன் டைபோல் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நமக்கு இந்தியன் ஓஷன் கிட்ட நல்ல மழை வரும். ஓகேவா? பே ஆஃப் பெங்கால்ல இருந்து ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விண்ட் ப்ளோ ஆகும். சரியா? ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு ஃப்ளோ, அப்போ நல்ல மழை. நெகட்டிவ் இண்டியன் ஓஷன் டைப் போல்னா இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகும், அப்போ பெருசா மழை கிடையாது. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. எல் நீனோ மொடாக்கி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 வால்கர் சர்க்குலேஷன் 2-3 அட் அ டைம்ல வரும். வெரி ஸ்ட்ராங் அனாமலஸ் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த டேர்ம் மட்டும் பார்த்து வச்சுங்க. ரொம்ப அனாமலஸான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்மிங் நடந்துச்சுன்னா அது வந்து எல் நீனோ மொடாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? எதுப்பா ஒன்ஸ் அகெயின்? இந்தியன் ஓஷன் டைப்போலா? அரேபியன் சி இந்த பக்கம். சரியா? எல் நீனோ சதர்ன் ஆசிலேஷனா? எல் நீனோ அப்படின்னா இட் இஸ் வித் ரிகார்ட் டு வாட்டரோட டெம்பரேச்சர். சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ப்ரிவலண்ட் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர். அவ்வளோதான், சிம்பிள். ஜோனா அது சதர்ன் ஆசிலேஷன் இஸ் ப்ரெஷர், இது வந்து டெம்பரேச்சர், ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். அதனால எல் நீனோ சதர்ன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. தென் கோப்பன் கிளாசிஃபிகேஷன், அதுவும் நான் வந்து கிளியராக வீடியோ போட்டிருப்பேன். எப்படி அந்த நேமிங் இருக்கும், அந்த நேமிங்கோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுமே உங்களுக்கு வீடியோவாக இருக்கும். தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோப்பன் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது. அது உங்களுக்கு மெயின்ஸ் கொஸ்டினாக கூட எப்போனாலும் வரும், அப்போ நீங்கள் திணறிட முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் கவர் பண்ணி வச்சுங்க. தென் எல்னினோவாக இருக்கட்டும், சாரி கோப்பன் கிளாசிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஆர் உங்களுக்கு வந்து அந்த ப்ரிவலண்ட் இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, லைக் அந்த கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் அப்படிங்கிறதும் அதை எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும், அது எல்லாமே மெஜாரிட்டி உங்களுக்கு அந்த வீடியோவாக கவர் ஆயிருக்கும். பாக்கி இருக்கக்கூடிய ஏரியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் சொல்லப்படாத ரீஜன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க. அண்ட் இந்த வீடியோ அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரேட் கரண்ட் அஃபேர்ஸ், போன வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இன்டெகிரேட் ஆகி தான் இருக்கும், அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆகிடுக்கும். ஏன்னா நான் வந்து பிஎம்எஃப்ஐஎஸ், ஜிசி லியோங் அண்ட் இன்னொரு 2-3 புக்ஸ் எல்லாம் பார்த்து தான் கவர் பண்ணி போட்டிருந்தேன். ஓகேவா? இன்க்ளூட்ஸ் யுவர் என்வாயன்மெண்ட் ஆல்சோ. சரியா? என்வாயன்மெண்ட் அண்ட் இந்த டாபிக் ரெண்டுமே கோரிலேட்டட். எதெல்லாம் மிஸ் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ஆர்டிக் ரீஜன் இந்த மாதிரி விஷயம் தான் மிஸ் ஆயிருக்கும். அது மட்டும் நீங்கள் ஃபர்தராக பார்த்து வச்சுங்க. இஸ் இட் கிளியர்? மெடிட்ரேனியன் போட்டாச்சு, சைனா டைப்பு போட்டிருக்க மாட்டேன், அது மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுங்க. அண்ட் கிளைமேட்டிக் ரீஜன் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஹவ் டு பி ஃபோக்கஸிங் மோர் ஆன் தி ரெயின்ஃபால். ரைட்டா? ரெயின்ஃபாலை வச்சு தான் நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் தென் வெஸ்டர்ன் மார்ஜினா ஈஸ்டர்ன் மார்ஜினா எங்கே இருக்குன்றத பார்த்து வச்சுங்க. இந்த வெஸ்டர்ன் மார்ஜினா ஈஸ்டர்ன் மார்ஜினான்னு பார்க்கறதுல உங்களுக்கு ஒருவேளை கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, ரிமெம்பர் யூ ஹவ் ஸ்டடிட் அபவுட் திஸ் வாட் யூ கால் ட்ரேட் வின்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க முன்னாடி. அதையும் ஃபிசிக்கல் மேப்பையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன டாபிக் கிடைச்சாலும் அங்கே மழை வருமா வராதா அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் சொல்லிட முடியும். எப்படி அந்த ரீஜன் இருக்குன்றதையும் நீங்கள் சொல்லிட முடியும். இஸ் இட் கிளியர்? அண்ட் வருஷம் கொஸ்டின் அப்படிங்கிறது இந்த ரீஜன்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ கிராண்டட் கொஸ்டின் 2 மார்க்கு. நீங்கள் பாருங்கள். எனக்கு இன்னும் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு புரியல சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. ஐல் கால் யூ. சரியா? எதர் வி கேன் டிஸ்கஸ் ஓவர் ஃபோன் ஆர் நான் குரூப்லேயே உங்களுக்கு வாய்ஸ் நோட்டாக எது புரியலையோ அதை நான் சொல்லி கொடுத்துறேன். இஸ் இட் கிளியர்? ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம கிளைமேட் அப்படிங்கிறத 2 நாளில் வி ஹவ் கவர்ட் இட். ஓகேவா? ஈஸியாகவே முடிச்சிட முடியும், கான்ஃபிடண்ட்டாகவும் முடிக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகே. அண்ட் நாளைக்கு வி ஆர் ஸ்டார்டிங் வித் ஹிஸ்ட்ரி. சரியா? நாளையிலேருந்து கோர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெய்ட் மாடலில் போகும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் அபவுட் இட், இது எப்படி மாற்றுறது என்ன ஏதுட்டு. ஓகேவா? இல்லை ஹிஸ்ட்ரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெய்டாக மாற்றலாமா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். சரியா? டே 2ஓட டாபிக் அப்படிங்கிறது தண்டர்ஸ்டார்ம், சைக்ளோன், ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள், தண்டர்ஸ்டார்ம், சைக்ளோன்ஸ், ஜெட் ஸ்ட்ரீம், கிளைமேட்டிக் ரீஜன்ஸ். கிட்டத்தட்ட பாக்கி இருக்கக்கூடிய கிளைமேட்டாலஜி எல்லாமே. சரியா?
ஓகே ஓகே டன். ஸோ கோர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்கனாலும் ப்ளீஸ் டூ ரெஃபர். ஓகே தேங்க்யூ ஆல். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. பாக்கி கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடுங்க. டெஸ்ட் வில் பி அட் 10 o'clock சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டைமில் பார்த்துக்கலாம். ஓகே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் தானே? அண்ட் ஏன் ஜாகிரபி ப்ரிஃபரபிளி ஸ்டார்டிங்கில் வச்சேன்னா, நான் ஜாகிரபி நான் பெருசாக அட்டென்ஷன் கொடுக்கவே இல்லை. அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் குறிப்பாக இந்த கிளைமேட் தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி கேட்டிருந்தீங்க. அதனால தான் அதை ஃப்ரீ கிளாஸாகவும் கொடுத்துருந்தோம். ஓகே ஏற்கனவே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா குவிக் ரீகேப்பாக இருக்கும். இல்லை படிக்கல அப்படின்னா இந்த ரெக்கார்டிங்கோ இதையோ நீங்கள் எடுத்து வச்சுட்டு படிக்கிறப்ப திரும்ப திரும்ப படிங்க. பட் பெருசாக டைம் கிடையாது. யூ ஹேவ் உங்களுக்கு 24 hours டைம் அப்படின்றது தாராளமாக இந்த டைமில் நீங்கள் படிச்சிட முடியும். அண்ட் இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு மார்க்கெட் உங்களை ஒரு விஷயத்தை நோக்கி ஓட வைக்கும். ஓகேவா? ஐயோ அங்கே டெஸ்ட்டு இங்கே டெஸ்ட்டு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? பட் அதுக்கு பின்னாடி ஓடிட்டே இருந்தீங்கன்னா அந்த கழுத்து அறுத்து விட்ட கோழி சுற்றிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஓகேவா? எல்லா இடத்துலையும் ஓடிட்டே இருக்க முடியாது. நான் நான் ஆக்சுவலாக ஐ யூஸ் டு ப்ளே ஃபுட்பால். நான் டீமில் விளையாடும்போது என்னை இதே வச்சு தான் சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அப்புறம் தான் தெரியும் நம்ம எங்கே ஓடணும், நமக்கு என்ன தேவை, எங்கே நின்னா பால் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு விளையாண்டாதான் நம்ம உருப்படியான பிளேயர் ஆக முடியும். அது இல்லாமல் என்ன பண்ணாலும் நமக்கு தான் தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ பி வெரி ஸ்ட்ராட்டஜிக் இன் யுவர் ப்ரிப்பரேஷன். எல்லாத்தையுமே இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியாது. ரைட்டா? எல்லாரும் மாதிரியும் நம்மளால விளையாட முடியாது. நம்மளால எப்படி விளையாட முடியுமோ அதை உருப்படியாக பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் நம்மளோட சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரைட்டா? அருண் சார் படிக்கிற மாதிரி நீங்கள் படித்தா நீங்கள் உருப்பட மாட்டீங்க. நீங்கள் படிக்கிற மாதிரி நான் படிச்சேன்னா நானும் உருப்பட மாட்டேன். சரியா? அவங்களுக்கு என்ன வருமோ அதை தான் பண்ண முடியும். அதுக்கு நடுவில் உங்களுக்கு ஓரியன்டேஷன், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி மேக்கிங், அந்த இடத்துல தான் என்னோட ரோல்லாம் இருக்கும். சரியா? நான் இப்போ கொடுத்தது எல்லாமே வந்து இதெல்லாம் இருக்கு பார்த்துக்கோ அப்படின்றதுக்கான ஒரு பிக்சர் தான். ஓகேவா? இல்லை சார் எனக்கு வந்து பேசிக்காக ஹியூமனிட்டி இது மட்டும் படித்தா போதும், என்சிஆர்டி மட்டும் போதும், தாராளமாக போய்க்குங்க, பிரச்சனையே கிடையாது. அது வந்து ஒரு லக்கை பேஸ் பண்ணி போகிறது. அந்த மாதிரி ஈஸி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க, டஃப்பான கொஸ்டின் கேட்டால் நீங்கள் மாட்டிப்பீங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் லக். ஸோ நீங்கள் லக்கை பேஸ் பண்ணி போகிறீங்களா இல்லை உங்கள் நாலேஜை பேஸ் பண்ணி போகிறீங்களான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. இஸ் இட் கிளியர்? அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த இடத்துலையே கூட 3 years 4 years ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே நீங்கள் படிச்சிருந்துருக்க மாட்டீங்க. கரெக்டாக? இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் கிடையாது. நீங்களும் காரணம் தான், மார்க்கெட்டும் காரணம் தான். ஏன்னா நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும் முயற்சி கூட பண்ணலை. எல்லா வாட்டியும் கொஸ்டின் கேட்குறாங்க, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி கன்ஃபியூஸ் ஆகுது, அது என்னன்றதுக்கான மெனக்கெடலே இல்லை. அந்த மாதிரி இருக்காதீங்க தயவு செஞ்சு. சரியா? டன். இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர் இட் இஸ் மச் மோர் ஈஸியர். நீங்கள் உங்களுக்கு எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு அடிப்படை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். ஓகே டன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் டூ ஷேர் இன் த குரூப் ஸோ தட் அதர்ஸ் வில் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட். சரிங்களா? தேங்க்யூ.